5 நாட்கள் விடுமுறைக்குப் பிறகு தமிழ்நாடு சட்டப்பேரவை இன்று கூடியது. இதில் மாநில சுயாட்சி தொடர்பாக சட்டப்பேரவை விதி எண் 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டார். இந்த அறிவிப்பு இப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதோடு கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதன்படி மாநில சுயாட்சி தொடர்பாக 1969ஆம் ஆண்டு கருணாநிதி முதல்வராக பொறுப்பேற்றதில் தொடங்கி இப்போது வரை தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கைகளை பார்க்கலாம். இன்றைய தினம் சட்டப்பேரவையில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், மாநில உரிமைகளை மீட்டெடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோசப் குரியன் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்படும் என்றும், இந்த குழுவின் இடைக்கால அறிக்கை 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் தாக்கல் செய்யப்படும், இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளில் அளிக்கும் என்றும் அறிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய முதல்வர், இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் மாநில சுயாட்சி குறித்து முயற்சிகள் எடுக்காத நிலையில் ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலத்திற்கு முன்பே 1969ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை ஆராயும் பொருட்டு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி PV ராஜமன்னார் அவர்கள் தலைமையில் உயர்மட்ட குழுவினை அமைத்தார். நாட்டிலேயே முதன்முறையாக ஒன்றிய மாநில அரசின் உறவுகள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து 1971ஆம் ஆண்டு ராஜமன்னார் குழு தனது அறிக்கையை வழங்கியது. அந்த குழுவின் முக்கிய பரிந்துரைகளை 51 ஆண்டுகளுக்கு முன்பே 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார் என்று மேற்கோள் காட்டி பேசினார். மாநில சுயாட்சி குறித்து இப்போதோ அல்லது 1969ஆம் ஆண்டு மட்டுமே குழு அமைக்கப்படவில்லை. இடைப்பட்ட காலங்களில் 3 முறை குழுக்கள் அமைக்கப்பட்டு மாநில சுயாட்சி தொடர்பாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் 1969ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி தொடர்பாக அமைக்கப்பட்ட முதல் உயர்மட்ட குழுவான ராஜமன்னார் தலைமையிலான குழு 1971ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிட்டது. இதனை அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதி அப்போதைய பிரதமர் இந்திரா காந்திக்கு அனுப்பி வைத்தார். அது தொடர்பாக இந்திரா காந்தி எழுதிய பதில் கடிதத்தில் இருக்கும் விவரங்கள் பின்வருமாறு: மத்திய மாநில உறவுகள் ஆய்வுக்குழுவின் அறிக்கையின் நகல் ஒன்றை கடிதத்துடன் அனுப்பி உள்ளீர்கள். அறிக்கையின் பரிந்துரைகளை உங்களது அரசாங்கம் ஆய்வு செய்யும் என்று எண்ணுகிறேன். நிர்வாக சீரமைப்பு குழுவும் இப்பிரச்சினை பற்றி ஆராய்ந்துள்ளதை நீங்கள் அறிவீர்கள். அக்குழு அளித்துள்ள அறிக்கை எங்களது ஆய்வில் உள்ளது. இதுகுறித்து உங்கள் அரசின் கருத்துக்களையும் அனுப்பி வைத்தால் அவற்றையும் சேர்த்து ஆய்வுக்கு எடுத்துக் கொள்வோம். இவை முக்கியமான பிரச்சனைகள் என்பதால் எல்லா முதலமைச்சர்களுடனும் இதுகுறித்து கலந்து ஆய்வு செய்ய எண்ணி உள்ளோம் என்று குறிப்பிட்டிருந்தார். இடைப்பட்ட காலத்தில் 1984ஆம் ஆண்டு நீதிபதி சர்க்காரியா ஆணையம், 2002ஆம் ஆண்டில் நீதிபதி வெங்கடாச்சலயா ஆணையம், 2010ஆம் ஆண்டில் நீதிபதி புஞ்ச் ஆணையம் அமைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்தே நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஆணையம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் முதல்வர் ஸ்டாலின். இதில் 1969 மற்றும் 1984ஆம் ஆண்டுகளில் அமைக்கப்பட்ட ஆணையங்கள் அறிக்கை வெளியிட்ட போது இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். 2002ஆம் ஆண்டில் வாஜ்பாயும், 2010இல் மன்மோகன் சிங்கும் பிரதமராக இருந்துள்ளனர். இந்த ஆணையங்களின் அறிக்கையை தொடர்ந்து நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படாத நிலையில் அதனையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். அப்போது அமைக்கப்பட்ட ஆணையங்களின் சார்பில் ஆயிரக்கணக்கிலான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இதனால் வரையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஏமாற்றமே தொடர்கிறது. அடுத்தடுத்து மாநில பட்டியலில் உள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசைவு பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளே விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று ஆதங்கப்பட்ட அவர், அமைக்கப்பட்ட குழு அடுத்த ஆண்டு ஜனவரியில் இடைக்கால அறிக்கையையும் 2 ஆண்டுகளில் முழு அறிக்கையையும் தாக்கல் செய்யும் என அறிவித்துள்ளார். இந்த குழு கூட்டாட்சி கருத்தியலை வலியுறுத்தும் வகையிலும் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை அதற்குரிய கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மறுமதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.